வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். நிறுத்தி வச்சிட்டியேடா சங்கரா. பாட்டி, இதோ உன் சங்கரன் வந்துட்டேன் பாரு. நீ வந்திருக்கேன்னு தெரியாம உள்ள காரியமா இருந்துட்டேன், தெரிஞ்ச உடனே ஓடி வந்திருக்கேன் அப்படின்றாரு பெரியவா. ஒரு நிகழ்ச்சியே இறுகி உருவான ஒரு நிகழ்ச்சி, அதை பற்றினது தான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீமட முகாமுக்குள்ள ஏதோ முக்கியமான ஆலோசனை நடந்ததை முன்னிட்டு வெளியே தரிசன கியூ சிறிது நேரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கியூவில் ஒரு பாட்டி அம்மை, பாட்டி பாட்டே பாட்டி என்றே சொல்லலாம், 100க்கு மேல் வயது இருக்கும், கூனி குறுகியவள் ஒரு கழியை பிடிக்க மாட்டாமல் பிடித்து நின்றாள். சங்கரா, என் சங்கரா, உன்னையும் பார்ப்பேனா இல்ல பார்க்காமலேயே போயிடுவேனோன்னு தவிச்சுட்டு இருந்தேன். ஊரை தேடி வந்தியேன்னு தரிசனம் பண்ண வந்தேன். நிறுத்தி வச்சிட்டியேடா சங்கரா என்று ஆவிசோர கூவிக்கொண்டிருந்தாள். வெளியிலிருந்து முகாம் ஜாகைக்குள் போய்க் கொண்டிருந்த ஸ்ரீ சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் அவர் மகா பெரியவாளின் பூர்வாசிரம தம்பி. அந்த இரத்த பந்தத்திற்கு ஏற்ப நல்ல இதய கனிவு பெற்றவர். பாட்டியின் தாபக்குரல் கேட்டதும் நடையை விரைவுபடுத்தி உள்ளே சென்றார். முக்கியமான ஆலோசனையில் இருந்த ஸ்ரீசரணரிடம் வெளியில் ஒரு பாட்டி 100 120 என்று வயசிருக்கும், பெரியவா தரிசனத்துக்காக தவிச்சென்று நிற்கிறாய் என்றார். அவர் சொல்லி முடிப்பதற்குள் பெரியவாள் புறப்பட்டு விட்டார் புயலாக. நிறுத்தி வச்சிட்டியேடா சங்கரா. நிறுத்தாமல் சொல்லிக் கொண்டிருந்த பாட்டியிடம் சென்று அணுக்கத்திலும் அணுக்கமாக நின்று, பாட்டி, இதோ உன் சங்கரன் வந்துட்டேன் பாரு. நீ வந்திருக்கேன்னு தெரியாம உள்ள காரியமா இருந்துட்டேன், தெரிஞ்ச உடனே ஓடி வந்திருக்கேன் என அன்பின் சாரசாரமாக அமுத மொழி கூறினார் அருளாளர் மகா பெரியவா. வந்துட்டியா சங்கரா என்று அவர் கைகளை பாட்டி இறுக பிடித்து கொண்டு விட்டாள். அவரது 13ஆம் பிராயத்திற்கு முன் தாய் மகாலட்சுமி அம்மாள் பிடித்த கைகளை சுமார் 55 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றுதான் இன்னொருவர் பிடித்தது. முகத்தையே தூக்கி ஸ்ரீ சரணரின் திருமுகம் கண்ட விருதாம்பிகை, எனக்கோசரம் நீ ஓடோடி வந்து எதிர்க்கே நின்னும் இந்த கண்ணு மங்களா தெளிவா தெரியலையே, என்னப்பா நீதான் நல்ல கண்ணை கொடுத்து காட்சி தரணும் என்றாள். அது நல்ல வெயில் அடித்த சமயம். ஆனாலும் கியூ வரிசைக்காரர்களுக்கு மேலே கூரை அமைக்கப்பட்டிருந்தது. நம் மகா பெரியவாள் சட்டென்று அந்த கூரைக்கு வெளியே தள்ளி சுடும் வெயிலில் நின்றார், பாதுகை அணியாத பாதத்துடன். இப்போ தெரியறதோன்னோ பாட்டி என்றார். நன்னா தெரியறது, என்னப்பா நன்னா தெரியறது என்ற பாட்டி கன்னத்தில் படபடவென்று போட்டுக்கொண்டாள். பெரியவாள் தன் முகத்தை வெயில் படுமாறு பல கோணங்களில் தூக்கி தழைத்து திருப்பியெல்லாம் காட்டி முழு உடலையும் திருப்பி முதுகுப்புறத்தையும் தரிசனம் தந்தார். என்ன சொல்கிறோம் என்றே தெரியாமல் உணர்ச்சி பெருக்கில் மூதாட்டி குழறி குழறி ஏதோ சொல்லி அழுது ஆனந்தித்தாள். ஸ்ரீசரணர் மீண்டும் அவளை நெருங்கி வந்து, நன்னா பார்த்துட்டியா பாட்டி, நான் போகலாமா என்றார். பார்த்துட்டேன்பா, பார்த்துட்டேன். இந்த அனாமதேயத்துக்கு கருணாமூர்த்தி காட்சி கொடுத்துட்டேன். உன்னை பார்க்கணும்னு தான் உசுர வச்சுட்டு இருந்தேன். பார்த்துட்டேன், என்னை எடுத்துக்கோப்பா, என்னை எடுத்துக்கோ என வேண்டினால் அந்த பரம பக்தை. பாட்டி, அதுக்கான சமயம் வரைச்ச எடுத்துக்கலாம். இப்போ உன்னை நீ இருக்கிற இடத்துக்கு கொண்டு விட சொல்றேன். மறுபடி என்னை பார்க்கணும்னு ஓடி வராதே. நான் உன்னை விட்டு எங்கேயுமே போகாம எப்பயும் உன் கூடவே தான் இருந்துட்டு இருப்பேன் என்று வாக்கு தத்தம் தந்தார் நம் மகா பெரியவாள். தமது அடக்க குணத்தால் பக்தர்களுக்கு அபயம் அளிக்கும் போது அடக்கமாகவே வார்த்தைகளை உபயோகிக்கும் ஸ்ரீ சரணரிடம் இப்படிப்பட்ட வாக்கு பெற்ற பாட்டியம்மையின் பாக்கியத்திற்கு ஏதாவது ஈடு உண்டா? ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.